கவனிக்காமல் இருந்தால் அவன் அவிசுவாசத்திலும் கெட்டவனாக இருப்பான். டெய்லி தண்ணி ஊற்றி கேர் பண்ணுவோன்னு தான் ஒரு செடியே வாங்குவோம். ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் 3-4 நாள் தண்ணி ஊற்றாமல் காஞ்சிடுச்சுன்னா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றினா பழையபடி தழுத்துடும். ஆனால் மாதக்கணக்கில் தண்ணியே ஊற்றி செடியை கவனிக்காமல் வேர் வரைக்கும் கருகின பிறகு 100 குடம் என்ன 1000 குடம் தண்ணி ஊற்றினாலும் தழுக்காது. இப்படித்தான் குடும்ப உறவுகளும். மனைவி கன்சீவ் ஆகி பலவீனமாக இருக்கும்போது ஹெல்ப் பண்ணாத, ஏன் டெலிவரி ஆன உடனே மனைவி பிள்ளைகளை பார்க்காத கணவன்மார்கள் கூட உண்டு. நல்லா படித்து நல்ல பொசிஷனுக்கு வந்த உடனே பெற்றோரை உதாசீனப்படுத்தும் பிள்ளைகளும் உண்டு. இப்படி உறவுகளின் வேல்யூ தெரியாமல் டிஷ்யூ பேப்பரை போல் யூஸ் பண்ணி குப்பையில் எரிந்துட்டு காலம் கடந்த பிறகு என் கூட யாருமே இல்லையேன்னு கண்ணீர் வடிப்பவர்கள் ஏராளம். அந்த கருகின செடி போல பாதிக்கப்பட்டவர்களை கூட ஏசப்பா வேறு இடத்தில் மாற்றி தலைக்க வச்சிடுவாரு. செடி கருக்கியவர்களின் நிலைமையே முடிவில் பரிதாபம் என உணர்ந்து குடும்ப உறவுகளை மதிப்போம்.